என்னம்மா, ஏதாவது அவஸ்தையா இருக்கா? ஏன் அழுதுகிட்டே இருக்க? இந்த ஃபங்க்ஷனே நீ ஆசைப்பட்டதால உனக்காகத்தானே பண்றோம். அப்புறம் ஏன் அழுற? பாருடா, அவளுக்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். குடுமா மாமா. இந்தாங்கக்கா. ரேகா, ஒரு நிமிஷம். மாதவா, என்னடா அது? மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. இங்க ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது. எங்க அவன்? டேய் சங்கர், எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? தைரியமா வெளியே வரா. டேய், எங்கடா இருக்க? பேசாம இரு மாதவா. நீ பேசாம இரு. அத்தை, ரகு, யாராவது வேற இங்கிருந்து கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் சங்கர், மாதவா, அந்த பக்கம் போலவா. கைய விடியா. என்ன மாதவா? நான் என்ன செய்யறேன் தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவுல இந்த மாதிரி ஆளுங்களோட தோல் உரிச்சு காட்டினதா சில ஜென்மங்களுக்கு ஒரேக்கும் அவமானப்பட்டு சாகுங்க. அதுக்காக தான் இவனை வர சொன்னேன். ஏய், என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இங்க கத்திக்கிட்டு இருக்க. எதுவும் இருந்தாலும் நம்ம தனியா போய் பேசிக்கலாம். அக்காவுக்கு இன்னும் சடங்குலாம் செய்ய வேண்டியது இருக்கு. பாரு, எல்லாரும் சாப்பிடாம வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா இரு ப்ளீஸ். எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க. யாரும் போகாதீங்க, அப்படியே உட்காருங்க. டேய் மாதவா, என்னடா பிரச்சனை? ஏன்டா கூட்டத்துல வந்து கலர பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நம்ம தனியா பேசிக்கலாம். தனியா நிறைய தடவை பேசியாச்சுன்னா அப்பயும் இவன் அடங்கல. இவனோட ரத்த வெறியும் அடங்கல. இன்னைக்கு நடக்க போற சம்பவம் இவனுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அத நினைச்சு நினைச்சு இவன் காலம் முழுக்க கதறணும். மாதவா, ஏன் இப்படி தேவையில்லாம இங்க பிரச்சனை? ஏய், நான் உன் பக்கம் வரல. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் என்ன கலாட்டா பண்ண வந்தியா? மரியாதையா கிளம்புறியா இல்லையா? இன்னொரு வார்த்தை நீ பேசலன்னு வை, வாய உடைச்சிருவேன். மரியாதையா போயிடு. ஏய், ஏன்டா அப்படி கத்துற? என்ன விஷயம் சொல்லி தோல. ஏண்டா டேய், கந்து வட்டிக்காரங்கிட்ட ஏன்டா என்ன மாட்டி விட்ட? என்னடா வளர்ற? மாதவா, நீ பண்றது சுத்தமா சரி. சும்மா இருக்கியா? ஏண்டா ராஸ்கல், நான் உண்டு என் பிரச்சனை உண்டு தானே இருந்துகிட்டு இருந்தேன். தேவையில்லாம திருநின்ற ஒரு லேண்ட் ஓனர் கிட்ட ஒரு புரோக்கர் மூலமா என்ன அறிமுகப்படுத்த வச்சு, அதே புரோக்கர் மூலமா ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட என்ன அறிமுகப்படுத்த வச்சு, அவங்க கிட்ட என்ன பணம் வாங்க வச்சு என்ன கஷ்டத்தை ஏற்படுத்தின. இப்போ என்ன காப்பாத்தி விட்டுட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? இதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். தேவையில்லாம எனக்கு நஷ்டம் பண்றது நீ. சரியான சாடிஸ்டா நீ. டேய், நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், என்னங்கடா ஃபங்க்ஷன் நேரத்துல கந்து வட்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணா, கந்து வட்டிக்காரங்கிட்ட இவன் என்ன மாட்டி விட்டுட்டான். ஏன்னா மாட்டி விட்ட நீயே நியாயத்தை கேளு. என்ன இப்ப எதுக்கு இந்த பேச்சு? பேசுற இடமா இது? நீ சும்மாறா. உன்னை மாட்டி விட்டா உனக்கு தெரியும். நீ வட்டிக்கு வாங்கல, அதனால உனக்கு வலி தெரியாது. சங்கர், என்னப்பா அது? வேற ஒண்ணும் இல்ல, உங்க பையனுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. அவன் பிரச்சனையில இருந்தா, அதுல இருந்து அவனை நான் காப்பாத்தி விட்டேன். வேற நான் என்ன பண்ணேன்? ஏய், போய் சொன்ன கொன்று வர ராஸ்கல். என்ன மாட்டி விட்டதே நீதான்டா. எங்க அவ? எங்க அந்த புரோக்கர்? யோ, அங்கேயே நிக்கிற, வாயா. இந்த வர சார். வான்னு சொல்றேன், நின்னுட்டு இருக்க. நான் அப்பவே என்ன சொன்னேன்? இவன் இந்த மாதிரிலாம் பேசுவான்னு சொன்னா இல்லையா? இப்போ ஒழுங்கு மரியாதை சபையில உண்மையை சொல்றேன், சொல்லியா? சார், என்ன சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பிரச்சனை கலப்போம்னு சொன்னீங்க. இப்ப ஃபங்க்ஷன் நடக்கும்போது பேசிட்டு இருக்கீங்க. ஃபங்க்ஷன் நடந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்னையா? என் மான மட்டும் காத்துல போனோம், அவங்க மான மட்டும் பத்திரமா இருக்கணுமா? போட்டையா, எவன் மான எப்படி போனா எனக்கு என்னையா? இப்போ நீ உண்மையை சொல்லல, வெட்டிய கொன்னுடுவேன். சொல்லுங்க சார். சங்க சார், மன்னிச்சுங்க சார். அவர் கையும் களமா பிடிச்சி கேட்டாரு, அதான் உண்மையை சொல்லிட்டேன் சார். ஏய், நீ எப்பறா இங்க வந்த? நீதான் ஒன்னா நம்பர் ஃப்ராட் ஆச்சே. அன்னைக்கே கண்டுபிடிச்சு உன்னை மாத்தணும்ல. நீ என்ன இங்க வந்து உண்மையை சொல்ல போற? என்ன சார், எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க?
நீங்க தான் சார் என்ன கூப்பிட்டு மாதம் வாழ்க்கையை நாசம் பண்ணு. அவனுக்கு திடீர்னு ஒரு இடத்த காட்டு, அப்படியே ஃபைனான்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி கொடு, அவனை சிக்கல்ல மாட்டி விடுன்னு நீங்க தான் சார் சொன்னீங்க. ஃப்ராடு பயல என்னடா சொன்ன? உண்மையா சொன்னா உனக்கு பொத்துக்குதோ? என்னப்பா நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒரு குடும்ப ஃபங்க்ஷனை நிம்மதியா சந்தோஷமா நடத்த விடுங்க. எங்க நடக்க விடுறாங்க? அப்புறம் சொன்னவங்கிட்ட பாம்புக்கு பாலை வாக்காதன்னு நீ பாத்தியா எப்படி வந்து நிக்குதுன்னு? நான் கத்த மாட்டி விட்டானா? பொய்யா செட்டப் பண்ணி கூட்டு வந்திருக்கான் பாத்தியா? நன்றி கேட்டவன் இவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஒத்த கால நீ அக்கா சங்கர், ஏய் யார பாத்துறா நன்றி கேட்டவன் சொல்ற? ஒன்னதான சொன்ன நன்றி கேட்டவன். சங்கர், யார பார்த்து நன்றி கேட்டவன் சொல்ற? செவில் திரும்பி நீனே அவன் பயப்பட்டு இருக்க. அதுக்காக இவன் என்ன பார்த்து நன்றி கேட்டவன் சொல்லுவான், அதை பார்த்து நான் சும்மா போணுமா? இன்னொரு தடவை அவன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்தது, அவன் உயிரும் போயிடும், அவன் மானமும் போயிடும். இதுக்கு மேல போறதுக்கு என்னடா இருக்கு? திட்டம் போட்டு எங்க அக்கா ஃபங்க்ஷன் நிறுத்திட்டல. நீ எல்லாம் ஒரு விஷ கிருமிடா. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்க, ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு. இல்லடா அவன் வந்து என்கிட்ட ஆயமூடா, ஆயமூடு. சிறுவா என்னாச்சு? சங்கர், அனி, சங்கர், 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 எங்கடா கூட்டு போற? சங்கர், சங்கர், என்னாச்சு? சங்கர், குழந்தை அசைவே இல்லடா. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஏறு, நான் பாத்துக்கிறேன். ஏறு, ஒரு நிமிஷம் இந்த மாலை எடுத்துருவோம். பாத்து இருக்கா? பயப்படாத, பயப்படாத. எங்கம்மா கூட்டு போறான்? டேய் நில்றா சங்கர். ஐயா, டேய் எங்கப்பா போற? எங்கடா கூட்டு போற? எங்கம்மா கூட்டு போறான்? எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்னவா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அவன்? ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, சங்கர், டாக்டர், என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, அசைவே இல்ல. கொஞ்சம் அமைதியா இருமா. எதுவும் ஆகாதுக்கா.
பயப்படாம இரு. வளையல் போடுற வரைக்கும் அசைவு இருந்துச்சு. பயப்படாதக்கா, ஒண்ணும் ஆகாது. இப்போ தைரியமா இருக்கா? அசைய மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா, நீ பயப்படாம இருக்கா. குழந்தைய காப்பாத்து சொல்லு சங்கர். ஒன்னும் பிரச்சனை வராதுக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாம போக்கா. என்ன தைரியமா இரு. என்ன சங்கர், நீ இங்கே இருங்க. பாத்துங்க டாக்டர். நான் பாத்துக்கிறேன், இங்கே இருங்க. என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் மூர்க்கத்தனமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? உங்க அம்மா செத்து கொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் ஆத்திரம் கோபம் எல்லாம் தீருமா? என்னம்மா பேசுற நீ? அந்த சங்கரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, என்ன அந்த கந்துவட்டிக்காரங்கிட்ட மாட்டி விட்டது அந்த சங்கர் தான். இதெல்லாம் அவனோட செட்டப். புரோக்கர் வந்து தெளிவா சொன்னால, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் அவன் வழிக்கு போனா, அவன் தான் என் வழிக்கு வந்து அந்த கந்துவட்டிக்காரங்கிட்ட, பினான்சியர் கிட்ட, புரோக்கர் கிட்ட என்ன மாட்ட விட்டு அலகழிச்சான். டேய், உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ படிச்சவன் தானே? அவன் என்னதான் செட்டப் செய்யட்டும், உனக்கு தெரிய வேணாமா? இந்த தொழில்ல 10 வருஷமா குப்பை கொட்டுற. ஒரு நிலம் விலைக்கு வரும்போது அது போர்ஜரி இடமா நல்ல இடமான்னு உனக்கு தெரியணும். நீ தப்பு பண்ணிட்டு சங்கர குத்தம் சொல்ற, இது என்னடா நியாயம்? அப்போ அவன் பண்றதெல்லாம் நியாயம், நான் பண்றதெல்லாம் அநியாயம்ன்றியா? உங்க பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனா அது சொல்றதுக்கு இடம் இல்லையா? இப்பதான் சரசக்கா போட்டோ பிரச்சனை முடிஞ்சது. எல்லாம் சுமூகமா முடிஞ்சு மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிட்டாங்க. உன் கேவலமான புத்தியை காமிச்சு அவங்க ஆசையில மண்ணெளி போட்டுட்டேல. யார் நீ கேவலமானவன்? ஏய், நீ எல்லாம் என் பொண்டாட்டியாடி? புருஷன் இப்படிதான் கேவலமா பேசுவியா? ஏய், போதும் நிறுத்துறா. எவ்வளவு செலவு பண்ணி இந்த வளைகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்க? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியாடா. உன் பஞ்சாயத்துல இங்கதான் வச்சுக்கணுமா? என் ஆபீஸ் ஸ்டாஃப், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாளைக்கு நான் வெளியே தலையாட்ட முடியுமாடா? ஆபீஸ்ல நான் பார்த்தா மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. படிச்சவன் தானடா நீ? படிச்சவன் மாதிரி நடந்துக்கிட்ட, காட்டு மிராட்டி மாதிரி நடந்துக்கிற. ஆமா, நான் அப்படிதான். நியாயத்தை எங்க வேணாலும் கேட்கலாம், அதுல ஒண்ணு தப்பு இல்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் சங்கரை வேற அடிச்சு தொலைஞ்சிட்டேன். ஓ, மச்சினருக்காக அப்படியே உருகுறீங்களோ? பாத்துன, அவன் பாதியில வந்தவன், ஆனா நான் ஆதியில வந்தவன். ஆமாடா, நீ ஆதியில வந்தவன், ஆனா அறிவு கெட்டவன். ஆனா அவன் பாதியில வந்தவன், பண்பு உள்ளவன். தலை அடிச்சுட்டு அம்மா கிட்ட இந்த ஃபங்க்ஷன் உன்னை கூப்பிடுவான்னு சொல்லி, இவங்கதான் ஒத்த கால நின்னு உன்னை கூப்பிடணும்ன்றாங்க. ஓ, அப்போ வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டது வெறும் டிராமாவா? வெறும் வாய் வார்த்தையா? ஆமாடா, வாய் வார்த்தை தான், நாடகம் தான். என்னைக்கு நீ என் பொண்டாட்டியை நடத்த கட்டவன் சொன்னியோ, என்னைக்கு சொத்துக்காக என் பொண்டாட்டியை பேரம் பேசுனியோ, அன்னைக்கே நீ எனக்கு தம்பி இல்லைன்னு ஆயி போச்சுடா. நீ எனக்கு தம்பியே கிடையாதுடா. பாத்தியாமா? பாத்தியா ரேகா? காஞ்சி போறதுக்கு கார்ல வந்தது எனக்கு இந்த செருப்படி தேவைதான். சுப்பு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அண்ணா, இப்போ ஒண்ணும் பேச வேண்டாமே. வாயை மூடுங்க ரெண்டு பேரும். அவன் கெட்டு போனதுக்கே நீங்க 2 பேரும் தான் காரணம். அவன் என்ன தப்பு பண்ணாலும், என்ன அநியாயம் பண்ணாலும் தட்டி கேட்கறது இல்ல. அன்பா அரவணைச்சு போறீங்க, அப்புறம் எப்படி அவன் திருந்துவான்? பாருங்க, பாசம் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் அவன் பண்ற தப்பு எதுவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஒரு நாள் உங்க தலையில அவன் கல்ல தூக்கி போட போறான். எப்படி நீ அம்மா தள்ள கல்ல போட்டிய அந்த மாதிரி தானே? பேசாதடா. ஒரு மனுஷன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் பெண்மையை மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும்டா. நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறா, அதுவும் அண்ணி தாய் ஸ்தானத்துல இருக்கா. அப்ப கூட உன் மனசு அழகெல்லாம் நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, மிருகம், கேடு கெட்ட மிருகம். ஏய், யார பார்த்து மிருகம் சொல்ற? வார்த்தை அளந்து பேசு. இனிமேல உனக்கு அண்ணன்ற மரியாதையே கிடையாது. இது வரைக்கும் இருச்சாடா பேசுற பெருசா? அண்ணா என்னண்ணா? டேய், அவன் மூர்க்கன் தான், முரடன் தான், ஆனா மிருகம் கிடையாதுப்பா. எப்படிங்க என் புருஷனை பார்த்து நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? பண்பாடு நாகரிகம்னு பேசுற நீங்களா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க? இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்திருந்தா எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்க? ஏமா, நடந்த பிரச்சனை எல்லாம் நீயே பார்த்த இல்லமா? ஒரு புள்ள தச்சுன்னு கூட பார்க்காம, அவளுக்கு வளைகாப்புன்னு கூட பார்க்காம தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போட்டு சங்கர் கூட சண்டை போடுறான். அது மிருகத்தனம் எல்லாம் வேற என்னமா? அவர் மிருகனா நீங்க யாருங்க? உங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லையே. அண்ணே என்ன நீங்க திவ்யா? எப்ப என் புருஷன் அவர் மிருகம்னு சொன்னாரோ இனிமே அவர் வீட்டு வாசப்படியே நாங்க மிதிக்க மாட்டோம். அப்படி சொல்றீ? இனிமேல் அண்ணன் தம்பின்ற உறவே அறுந்து போச்சு. ஏய், உனக்கு உன் அண்ணன் வேணும்னா தலையில தூக்கி வச்சாடு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு அண்ணன், அவன் இன்னியோட செத்துட்டான். ஐயோ மாதவா, அப்படி சொல்லாதப்பா. மா, கடைசியா சொல்றேன், உனக்கு அவன் வேணுமா இல்ல நான் வேணுமா? ஏன்பா, ஏதோ பிரச்சனை வந்தது, பேசுனீங்க, சண்டை போட்டீங்க, ஒருத்தர் திட்டிக்கிட்டீங்க, அதோட பிரச்சனையை ஆற போடுங்கப்பா. வெட்டிக்கிற அத்துக்கிறன்னு சொல்றதுக்கு இது என்ன கயிறா? ரத்த பந்தம்பா. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத மாதவா. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவன் மனுஷனா மிருகம்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சம்மந்தம் இல்லல்ல? அதான நியாயம்? மாதவா, ஆத்திரத்துல வார்த்தையை விடாத. பெரியவர் அவரு, 4 வார்த்தை சேர்த்து பேசினா தம்பி நீ பொறுத்தானப்பா போகணும். நீ சும்மாறா. நான் என்ன மானம் கேட்டவனா? என்ன மிருகம் சொன்ன பிறகு அவனோட உறவு கொண்டாடணுமா? இன்னியோட அண்ணன் தம்பின்ற உறவு அறுந்து போச்சு. மா, உன்னை கடைசியா கேக்குறேன், உனக்கு அவன் வேணுமா இல்ல நான் வேணுமா? வரியா இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய் சுப்பு, அந்த வார்த்தையெல்லாம் கோவத்துல சொன்னேன்னு சொல்லுடா. அவன் உன் தம்பிடா, உன் ரத்தம்டா. டேய், தயவு செஞ்சு அவனை சமாதானப்படுத்துடா. இல்லம்மா, இது கோபத்துல சொன்ன வார்த்தை இல்ல, நிதானமா சொன்ன வார்த்தை தான். ஐயோ, இதுல எந்த மாற்றமும் இல்ல. பாத்தியம்மா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க நான் இருக்க மாட்டேன். நானும் உன் புள்ள தானே, இல்ல அவன மாதிரி நீயும் என்ன தலைமுடிக்கிட்டியா? இப்பவே சொல்லு, போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு நீ எனக்கு இல்ல, நான் உனக்கு இல்ல. மதுவா ப்ளீஸ் தான் விடுறா. அண்ணா வேண்டாம் அண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்காதீங்க அண்ணா. நீங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கணும்னா நீங்க 3 பேரும் எனக்கு முக்கியம் அண்ணா. அப்ப எங்கேயாவது குட்டி சவுத்துல போய் முட்டிக்கோ. ஏன்னா இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மாதவா, ஐயோ மாதவா, உங்களை பேசாதீங்கன்னு சொன்ன. இது என் குடும்ப பிரச்சனை. சுப்பு, நீ கொஞ்சம் நிதானமா இரு. நீயாவது கொஞ்சம். அவன் போனா போட்டுங்க, யாருக்கு இங்க நஷ்டம்? மா, உனக்கு யார் வேணும்? நீ உன் முடிவா சொல்லு, இல்லனா உன்னைய தலைமுடிக்கிட்டு போயிட்டே இருக்க.
மாதவா உன் கூடயே வரேன். என்ன கூட்டிட்டு போயிடு.